ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் இங்கே மஸ்கட்டில் இருக்க என்னோடய ஃப்ளாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனைகள், அதாவது மை ரெண்டல் ஹோம் பரிதாபங்கள் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. சம்மரில் நமக்கு மெயினாக தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏசி தேவைப்படும். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் இருக்கும். எப்போல்லாம் ஏசி தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த பில்டிங்கில் ஏசி ஒர்க் ஆகாது. எப்போல்லாம் தேவையில்லையோ அப்போல்லாம் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர்லலாம் ஏசி போடவே தேவையில்லை, பயங்கர குளிராக இருக்கும். அப்போல்லாம் ஏசிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஹவுஸில் தான் இருக்கேன். பில்டிங்க்கு மேலே ஃபேன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஏசியோட ஃபேனு. அது அடிக்கடி உடஞ்சி போயிடும். இது சரி பண்ணி தர மாட்டாங்கன்னா சரி பண்ணி தருவாங்க. எப்படின்னா, இந்த ஒரு ஏசி சரி பண்ணுறதுக்கு 1 மாதம் எடுத்துக்குவாங்க. அதை சரி பண்ணுவாங்களா, அதுக்குள்ளே இன்னொன்று உடஞ்சி போயிடும். அந்த வெயிலே இருக்குல்ல மேலே, அதனால் ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் போட மாட்டாங்க போல இருக்குது. ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கி போடுவாங்க போல இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகளுக்கு மேலே இங்கே இருக்குது. அதனால் கம்மி விலைக்கு வாங்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போகாது. இப்போ ஹாலில் சரி பண்ணிவிட்டு அது 1 மாதம் கழிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஏசி, பெட்ரூமில் இருக்க ஏசி அது உடஞ்சி போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஏசி ஃபேன் தான் ப்ரோக் ஆகுதா, கண்டென்சர் போகுதா, ஏதோ ஒன்று. அது சீக்கிரம் சரி பண்ணி தர மாட்டாங்க. அது சரி பண்ணி தரத்துக்குள்ளே இன்னொரு. இப்படி மாற்றி 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 பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பெட்ரூம்க்கு காசு கொடுத்தாலுமே அதை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமாக தான் இருக்கும். இல்லைனா ஒரு ஹால் பெட்ரூம், இல்லைனா 2 பெட்ரூம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாற்றி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி ஏசி மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கிடையாது. இப்போ நமக்கு வின்டரில் என்ன தேவைப்படும், ரொம்ப குளிராக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஹீட்டர் தேவைப்படும். எப்போல்லாம் வின்டர் வருதோ அப்போல்லாம் இந்த ஹீட்டர் ஒர்க் ஆகாது. 2 பாத்ரூம் இருக்குது. 2 பாத்ரூம்லேயே எங்களுக்கு ஹீட்டர் இருக்குது. அதாவது அவங்க அந்த ஹீட்டரை சரி பண்ணி தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெய்ய காலமே வந்துடும். தண்ணியே தானாக கொதின்னு கொதிக்கும். அப்போ தான் ஹீட்டர் சரி பண்ணி தருவாங்க. அடுத்து மெயினாக ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு. இந்த வீட்டில் நாங்கள் 8 வருஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அதாவது இந்தியாவிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து ஒரே ஃப்ளாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். திடீர்னு பார்த்தா அது கமர்ஷியலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பில்லு எகிரி வரும். என்னடா நம்ம நார்மலாக கட்டிகிட்டு இருந்தோம், பில்லு பார்த்தா 100 ரியால் 70 ரியால் அப்படின்னு வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பில்டிங் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமர்ஷியலாக மாறிடுச்சு, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தர வரைக்கும் நம்ம கமர்ஷியல் பில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பே பண்ணாலும் அது கட் ஆகிடும். எங்களுக்கு போஸ்ட்பெய்டாக இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ப்ரீபெய்டாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம பே பண்ணனா அவங்க கரண்ட்டையும் கட் பண்ணிடுவாங்க, தண்ணியும் கட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு ஒரு தடவை தண்ணி அந்த மாதிரி தான் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கட்டுறதை விட அவங்க டேரிஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தண்ணி பில்லு நார்மலாக நம்ம வீட்டுக்கு ரெசிடென்சியலுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரியால் வருதுன்னா, கமர்ஷியலில் பார்க்கும்போது எங்களுக்கு 60 to 70 ரியால்லாம் வந்திருக்கு ஒரு மாதத்துக்கு. நாங்கள் அந்தளவுக்கு யூஸே பண்ண மாட்டோம். நான் அப்பயே சொல்லுவேன், நம்மளாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்லைப்பா, நான் ரொம்ப தண்ணி கம்மியாக தான் செலவு பண்ணுறேன், பில்லு மட்டும் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவேன். செக் பண்ண பார்த்தா ஆட்டோமேட்டிக்காகவே கமர்ஷியலுக்கு மாறி இருக்குமா. அது எப்படி ஒரு ரெசிடென்சியலில் தான் நம்ம இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். நம்ம இத்தனை வருஷமாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெசிடென்சியலுக்கு என்ன கட்டியிருக்கோம், அது எப்படி திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியலாக மாறுனே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை மாறல, நிறைய தடவை எங்களுக்கு மாறி இருக்கு. நாங்கள் லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நான் கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு எல்லாத்தையும் கட்டிட்டு கிளியர் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு போயிட்டோம். அதாவது நான் வரும்பொழுதுல முரளி வரும்பொழுது இந்த மாதிரி கட்டிட்டு, நான் வரும்போதே எல்லாத்தையும் கட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு எல்லாத்தையும் கட்டி செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு 0 பேலன்ஸில் வச்சுட்டு இந்தியா போயிட்டு நாங்களாம் இருந்துட்டு ஒரு ரிட்டன் ஜனவரியில் வந்தோமா. ஜனவரியில் வரும்பொழுது ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு செக் பண்ண சொல்லும்போது செக் பண்ணி பார்த்தா கரண்ட்டு பில்லு ஒரு 120 ரியாலுக்கு மேலே இருக்குது. தண்ணி பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரியாலுக்கு மேலே இருக்குது. நான் இல்லை, தண்ணி அந்தளவுக்கு செலவே ஆகாது. ஏன்னா நாங்கள் 2 பேர் இல்லை, சமைச்சா தான் செலவாகும். இவங்க மோஸ்ட்லி கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா கூட அப்போ அவங்களுக்கு நிறைய தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கரண்ட்டும் ஆக வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அதுக்கு பே பண்ணிவிட்டு 0 பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு பார்த்தா கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு இப்போ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நம்ம எல்லாமே கரண்ட் பில், தண்ணி பில் கட்டிட்டு தான் இந்தியா போயிட்டோம். ரிட்டன் ஒரு 25 டேஸில் எப்படி இவ்வளோ ஒரு 120 ரியால் 80 ரியால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷாக்கே ஆயிடுச்சு. திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்தியா போயிட்டு ஜனவரியில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கோம், அது மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களுடைய கடைசி வரைக்கும் எங்களுக்கு மாறவே கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. நம்ம இங்கே நிறைய ஃப்ளாட்டு, அதாவது நாங்கள் வந்து ஒரு 8th ஃப்ளோரில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, கீழே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 8th ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தலையில் இடி வந்து இறங்குற மாதிரி சவுண்டு அப்படி, அதாவது அந்த அளவுக்கு தான் இருக்கும் உண்மையிலேயே. அப்படியே அந்த கதவை அவங்க காசு போட்டு வாங்கியிருந்தா தானே, யாரோ ஒருத்தவங்க ரெண்டுக்கு தானே போடுறாங்க, அந்த கதவை போட்டு உடைப்பாங்க. உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம காதில் வந்து அப்படியே இடி இறங்குற மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கி போட்டு அப்படியே நெஞ்செல்லாம் படபட படபடன்னு அடிக்கும். என் பொண்ணு சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பா பார்த்தீங்களா, தூங்கும் பொழுது இதே மாதிரி இடிப்பாங்க. அந்த குழந்தைங்களால் அந்த சத்தத்தில் என்னாலே தாங்கிக்க முடியாது. எனக்கே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நெஞ்சு படபடன்னு அடிக்கும் அந்த சத்தத்தை கேட்டவுடனே. என் பொண்ணுலாம் தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சிட்டு வீருன்னு அப்படியே கத்தி அழுக ஆரம்பிச்சிருவா. எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, இந்த ஃப்ளாட் எல்லாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த ஒரு சிலர் பார்த்தீங்களா, என்னோட ஃப்ளோரில் இருப்பாங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. எனக்கு மேலே எனக்கு கீழே இந்த மாதிரி நம்மளை சுற்றியே அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்க மாதிரி இருக்கும். அது தானாகவே வந்து நமக்கு அப்படி சேருமா, இல்லை வாடகைக்கு அங்கே அந்த கேர்டேக்கர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் பார்த்து இந்த மாதிரி அனுப்புகிறானான்னு தெரியாது. எப்போ பாரு நம்ம தலை மேலே வந்து இடி இறங்கிக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக உட்காந்துருப்போம். எல்லாருமே பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, முரளி ஆஃபீஸ் போயிடுவாங்க வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அப்படி சைலண்ட்டாக இருக்கும்போது ஹாலில் உட்காந்துட்டு இப்படி செல்லை கையில் வச்சு பார்த்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு இடிக்கும். இடித்த உடனே அப்படியே நெஞ்சு படபடன்னு அடிக்கும். எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குமா, மற்ற ஃப்ளாட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் நினைக்கலாம் அந்தளவுக்கு சத்தமாக வரப்போகுதுன்னு. உண்மையிலே வந்து அந்தளவுக்கு தான் சத்தம் வரும். நான் பொய்யெல்லாம் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படின்னா அந்த சவுண்டு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம நினைக்கிற நேரத்துக்கு தூங்க முடியாது, நம்மளுடைய வேலைகளை வந்து கரெக்டாக செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி டப்புன்னு இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கம் கலைஞ்சிரும், ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுமா. அப்புறம் நம்ம எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு திரும்ப படுக்கலான்னு பார்த்தா திரும்ப அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம இது டே டைமில் மட்டும் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நைட் டைமில் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்கும், நம்ம பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்போம் அப்படிங்கிறதுக்காக நைட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு ஒரு காலையில் 4-4:30 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கணுன்னா அந்த நைட் டைமில் தான் நம்ம மோஸ்ட்லி தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்கன்னா ஒரு சிலர் தான் சொல்கிறேன், எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் மட்டும்தான் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. பகலில் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டில் எல்லாம் முழிச்சிட்டே தான் இருப்பாங்க. எந்த வேலைக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. எப்போ பாரு நைட்டில் தான் அந்த வந்து கதவை போட்டு உடைக்கிறது அவங்களுடைய ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. அது வேணுனே செய்வாங்களா இல்லை வந்து அவங்க நேச்சராகவே அந்த மாதிரி தான் இருப்பாங்களான்னு தெரியாது. வேணுனே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேணுனே அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற இடத்துல இந்த கதவை இவ்வளோ ஃபோர்ஸாக போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது அவங்க வேணுனே பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களும் நிறைய பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது. மழை பெஞ்சா எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா, எங்கள் 2 பெட்ரூமில் வந்து வெளியிலேருந்து தண்ணி வரும். எப்படின்னா விண்டோவிலேருந்து எந்த பக்கம் தண்ணி வருதுன்னே தெரியாது. அந்த விண்டோ வழியாக லீக் ஆகி எப்போ மழை பெஞ்சாலுமே அந்த பெட்ரூம்குள்ளே ஃபுல்லாக பாதி பெட்ரூம் வரைக்கும் தண்ணி வந்துடும். இங்கே மழையே பெய்யாது. மழை வந்து வருஷத்துக்கு 1 முறை இல்லைனா 2 முறை வரதே பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி நான் இருக்க ஏரியாலாம் மோஸ்ட்லி மழையே வராது. அப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து மாப்பு, மேட்டு, அந்த ஏரியா முழுக்க மேட்டு போட்டு வைக்கணும். எப்படி தண்ணி வரும்னே தெரியாது. அந்த விண்டோ ஃப்ரேமில் இருந்து வெளியில் மழை பெய்யும் பொழுது வெளியில் வந்து நம்ம ஊர் மாதிரி சன்ஷேட்லாம் இங்கே இருக்காது. நான் இருக்கிற பில்டிங்கில் இல்லை, சன்ஷேட்லாம் இல்லை, ப்ளைனாக தான் இருக்கும். அப்படி பெய்யும் பொழுது அந்த செவுத்துல அந்த விண்டோ ஃப்ரேமில் மழை தண்ணி பட்டு அது எங்கே லீக் இருக்குன்னே தெரியாது. அந்த விண்டோ ஃப்ரேம் வழியாக தண்ணி வரும். கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பெய்யறதே பெரிய விஷயந்தான். இங்கெல்லாம் மழை பெய்யுது. அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா என்னோட 2 பெட்ரூமோட பாதி வரைக்கும் தண்ணி வந்துடும். கட்டில் வேறு கீழே வேறு போட்டிருப்போம் அந்த உட்டன் கட்டில், அதெல்லாம் நனைஞ்சிரும். அது நனையாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா பக்கத்தில் மழை பெய்கிற வரைக்கும் மாப்பு வச்சு அதை தொடச்சி தண்ணி வர அது தண்ணி வந்தால் டக்குன்னு உள்ளே தான் வர மாதிரி இருக்கும். அது தேங்கி நிற்காது. மழைன்னு உள்ள பெட்டு வரைக்கும் வந்துடும். உடனே அதை போட்டு தொடச்சி புழிஞ்சு எடுக்கணும். இல்லைனா ஃபுல்லாக மேட் போட்டு வச்சு மேட்டு ஃபுல்லாக நனைஞ்ச உடனே திரும்ப வேறு மேட்டை போடணும். அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு 1 நாள் பெய்கிற மழையினால் கூட எனக்கு பிரச்சனை தான் பார்த்துக்கோங்க. வெயில் அடித்தாலும் பிரச்சனை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை,
குளிர்காலத்துலேயும் பிரச்சனை, வெயில் காலத்துலேயும் பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனையிலே 8 வருஷமாக இந்த ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த ஃப்ளாட்டை விட்டு வெளியில் போகலாம்ல, வேறு எங்கேயாவது போகலாம்ல அப்படின்னு. அது வந்து என் புருஷன்கிட்ட சொன்னா வச்சுக்கோங்களேன், இதை விட இருக்கிற பில்டிங்லாம் ரொம்ப பயங்கர கொடூரமாக இருக்கும், அதுக்கு இந்த பில்டிங்கே பெஸ்ட்டு, இதை விட்டுட்டு போனால் இதை விட கொடூரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வெளியில் போகாமையே 8 வருஷமாக இங்கேயே தான் உக்காந்துட்ருக்கோம். இங்கேருந்து வெளியில் போனால் தான் நமக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை இந்த பில்டிங்கை விட மற்ற பில்டிங்லாம் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கா, இல்லை நம்ம வந்து இவ்வளோ ரெண்ட்டு கொடுத்தும் நம்ம தான் இந்த இடத்துல இருக்கோமா வெளியில் போகாமல் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாதானே தெரியும். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. எவ்வளவோ சண்டை கட்டி பார்த்தாச்சு, இந்த வீட்டை விட்டு மாற்றுற மாதிரி இல்லை, மாற்றவும் இல்லை. சில சமயம் சொல்லிட்டேன், நீ இந்த வீட்டை மாற்றலாம், நான் இந்தியாவுக்கே போயிடுவேன், என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு. அப்படி சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி கூட இந்த வீட்டை வந்து முரளி மாற்றவே கிடையாது. காரணம் வந்து இந்த வீடு மாதிரி வேறு வீடே இருக்காதான் மஸ்கட்டில். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இங்கேருந்து வெளியில் போனால் தானே நமக்கு வெளியில் என்ன பிரச்சனை இருக்குது, உண்மையிலே இதை விட பிரச்சனை அதிகமாக இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவும் இல்லை, அது கொடுக்கவும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில் என்ன பிரச்சனைனா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வேலையை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா மேலேருந்து வரும். ஏன்னா இந்த பில்டிங்கில் என்னோட கிச்சனில் வந்து ஃபால் சீலிங் இருக்குது. எதுக்காக ஃபால் சீலிங்னா, மேலே வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்க வாஷிங் மிஷினு, சிங்க் ஏரியாவோட தண்ணி போகிற பைப்லைன் அவுட்லெட்டு என் கிச்சனுக்குள்ளே இருக்குது. அந்த இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் எந்த யூனிவர்சிட்டியில் படித்து மெடல் வாங்கினாருன்னு தெரியல, சும்மா பயங்கரமாக பிரைன் வேலை செஞ்சுருக்கு அந்த இன்ஜினியருக்கு. அப்படி கட்டி வச்சுருக்காரு. இன்னொருத்தர் வீட்டோட வேஸ்ட்டு என் வீட்டு கிச்சனுக்கு இல்லை வந்து ஏதாவது லீக் ஆனால் அவங்க வீட்டில் ஒழுகாது. அந்த கிச்சன் வேஸ்ட்டோ அந்த வாஷிங் மிஷின் போகிற ஏரியாவோ என் வீட்டில் தான் ஒழுகும். நான் பாட்டு வேலை செஞ்சிட்ருப்பேன். அந்த கிச்சனில் மேலே வீட்டில் தண்ணி போகலன்னு சொல்லி அதில் குத்துன்னு குத்தி அந்த தண்ணி போகிற, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு இன்ஜினியர் இருந்தார்ப்பா, அவர் என்ன பண்ணாருன்னா அதை குத்துன்னு குத்தி அந்த பைப்பெல்லாம் உடச்சி அவங்க மேலே ராடு வச்சு குத்திட்டாங்க போல். இந்த ராடை போட்டு குத்துன்னு குத்த உடனே பிளாஸ்டிக் பைப்பு தானே, அதெல்லாம் உடஞ்சி அவங்க வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே ஊற்றுன்னு ஒரு 5 நாளோ 6 நாளோ ஆச்சு, எனக்கு கரெக்டாக தெரியும். அவங்க வீட்டு தண்ணி எங்கள் வீட்டில் ஊற்றிக்கிட்டே இருக்குது. நான் இருக்க வீட்டில் வந்து சிலிண்டர் வந்து நாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. கேஸ் வந்து பில்டிங்லேயே வந்து அட்டாச் ஆகிருக்கும். அவங்க கேஸ் பைப் லைன் வழியாக நமக்கு வந்து கேஸ் வந்து வரும், ஸ்டவ்வை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து அந்த கேஸோட அவுட்லெட் பார்த்திங்கன்னா கிச்சனில் மட்டும்தான் இருக்கும். என்கிட்ட கேஸ் சிலிண்டரும் கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கேஸ் சிலிண்டரும் கிடையாது. வெளியில் எடுத்து வச்சு ஹால்லையோ ஒரு பெட்ரூம்லேயோ எடுத்து வச்சு சமைக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு கேஸ் அவுட்லைன் பைப் எங்கேயுமே கிடையாது. இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு நடக்கும் பொழுது ஏதோ ஒரு ஈது ஹாலிடேஸில் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ வந்து ஈது ஹாலிடேஸாக வேலை செய்கிறதுக்கு யாரும் வரல. மெயின்டெனன்ஸுக்கு நிறைய டைம் சொல்லி பார்த்தோம். அதனால் ஈது ஹாலிடேஸ் முடிஞ்சு தான் யாராக இருந்தாலும் வந்து அந்த பைப் லைனை அடைப்பாங்க, அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் கேட்டோம், வேறு ஏதாவது பில்டிங்கோட கீ இருந்தால் கொடுங்க, நாங்கள் சமைக்கிறது மட்டும் சமைச்சிக்கிறோம். இல்லை அப்படிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தரலை. அந்த 7 நாள் பார்த்திங்கன்னா வெளியில் தான் ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டோம். 7 நாளில் ஒரு 6 நாள்னு நினைக்கிறேன். ஒரு 6 நாள் பார்த்திங்கன்னா 3 நேரமே நாங்கள் வந்து வெளியில் தான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் இந்த பில்டிங்கில் நான் பாட்டுக்கு நான் வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாலும் நம்மளே கடவுள் அப்படி இருக்க விட மாட்டேங்கிறார். நம்ம தலை மேலே வந்து பிரச்சனை தானாக ஊற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிச்சன் சிம்னி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் புதுசாக பில்டிங் கட்டின உடனே தான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த பில்டிங் கட்டி புதுசுலேயே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். அப்போல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த ஒர்க் ஆகலை, சிம்னி போயிடுச்சு. அதில் இருக்க அந்த மோட்டாரெல்லாம் ஏதோ பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த சிம்னி ஒர்க் ஆகவே இல்லை. அப்போ என்ன ஆகும், அந்த சிம்னி ஒர்க் ஆகாதனால அங்கங்கே அந்த எண்ணெய் பசுப்பு வந்து நம்ம கிச்சனை விட்டு வெளியில் போக வாய்ப்பு கம்மி தானே. அப்போ கம்மிங்கும்போது அந்த கிச்சனுக்கு மேலே இருக்க அந்த கேபினட் மேலெல்லாம் அந்த எண்ணெய் பிசுப்பு ஒட்டி அது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா அதை கம்பல்சரி இந்த கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ஃபுல்லாக ஆயில் மேலேருந்து வரிசையாக ஒழுதுகிட்டு இருக்கும். நான் ஏதாவது கிச்சன் வீடியோ எடுத்து போட்டேன்னா நான் காட்டுறேன் அதில் எப்படி ஆயில் ஒழுகுதுன்னு. கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிச்சனை. அப்படி பண்ணலைன்னா கிச்சன் வந்து ரொம்ப அசிங்கமாகிடும். ஏன்னா என்ன அந்த மேலெல்லாம் அந்த கேபினெட் மேலெல்லாம் அப்படியே வரிசையாக ஒழுக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சன்லைட்டு.
எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கேயுமே சன்லைட் வராது. வெளிச்சம் இருக்கும் ஓரளவுக்கு. விண்டோ ஓப்பன் பண்ணால் வெளிச்சம் எல்லா பக்கமுமே வரும். ஆனால் சன்லைட் வந்து என்னோடய ஃப்ளாட்டில் எந்த இடத்துலையுமே வராது. ஒரு ஷூவை வாஷ் பண்ணி பசங்களோட ஸ்கூலுக்கு போகிற ஷூவை வாஷ் பண்ணி வச்சா கூட அந்த ஹீட்டுக்கு காயமே ஒழிய வெயில் எங்கேயுமே கிடையாது. அந்த ஹாலில் வந்து நல்ல வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு. வெளிச்சம் வரத்துக்காகவே ஒரு ஓப்பன் பிளேஸ் விட்டு கட்டியிருப்பாங்க அந்த பில்டிங்கில். அந்த மேலேருந்து மழை பெஞ்சால் அந்த மழை தண்ணி கீழே பட்டு அங்கே கீழெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்குதுன்னு அதையும் வந்து ஒயிட் கலர் ஷீட்டு போடாமல் ஒரு மாதிரி கலர் ஷீட்டு மாதிரி போட்டு மேலே அடைச்சிட்டாங்க. அதனால அது கிச்சனுக்கு ஹாலுக்கெலாம் நல்லா வந்துட்டு இருந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா டோட்டலாக கட் ஆயிடுச்சு. வெளிச்சம் தான் ஹால்லேயும் கிச்சன்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெட்ரூம்லலாம் நல்லா வெளிச்சம் இருக்கும். ஆனால் சன்லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. எனக்கு முன்னாடி இருக்க ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விண்டோ வழியாக வந்து சன்லைட் நல்லாவே வரும். ஒரு ஹாஃப் பெட்ரூம் வரைக்கும் நல்லாவே வரும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்கும் என்னோடய ஃப்ளாட்டுக்கு சுத்தமாகவே சன்லைட் வரவே வராது. அது ஒரு மெயின் பிரச்சனை. இப்போ நம்ம சன்லைட் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுக்காக கீழே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு தான் நான் வீட்டுக்கு வரேன். ஏன்னா சன்லைட் இல்லாமல் விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்துருச்சு. அதனால ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே போய் சன்லைட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வருவேன். இந்த சன்லைட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் கதவை திறந்துட்டு நம்ம வெயிலில் நிற்கணும்னு நினைக்கவே மாட்டோம். அந்த மாதிரி வெயிலில் நிற்கலைன்னா நமக்கு இந்த மாதிரி விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரும், அதனால் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு அதெல்லாம் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நம்ம அங்கே தான் நமக்கு சன்லைட் படும், எந்த பிரச்சனையும் வராது. இங்கே சன்லைட் இல்லாமல் இருக்கிறதுனால நான் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கேன். பால்கனி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம பால்கனியில் வந்து ஒரு ஷூஸ் காய வைக்கலாம், ஏதாவது ஒரு கிளாத்லாம் போய் காய வைக்கலாம். ஆனால் என் பில்டிங்கில் வந்து பால்கனி இருக்க வீடு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. 9th ஃப்ளோரில் மட்டும்தான் பால்கனி இருக்குது. மீதி எந்த ஃப்ளாட்லேயுமே பால்கனி கிடையாது. எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் துணியை காய வச்சுக்கணும். அதுவும் அவங்களுக்குலாம் சன்லைட் வர ஏரியாவில் வச்சுக்குவாங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்க சுத்தம் வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு மட்டும்தான் துணியை காய வச்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வைஃபை. நான் இங்கே வந்து ரொம்ப வருஷங்கள் வந்து ஓனாக தான் நாங்கள் வைஃபை வச்சுருந்தோம். இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இவங்களே வந்து வைஃபை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. எல்லா ஒரு வீட்டுக்கும் வந்து பில்டிங்கே வந்து வைஃபை ஃப்ரீ வைஃபை கொடுக்குறேன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வைஃபை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டோம். ஏன்னா அதுக்கு வேஸ்ட்டாக வந்து மாதம் ஒரு 25 to 30 ரியால் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்துட்டோம். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் வேறு வழியில் இல்லை, பில்டிங்கோட வைஃபை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி பில்டிங் வைஃபை யூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 பார்த்திங்கன்னா எப்போலாம் அந்த வைஃபை தேவைப்படுமோ அப்போலாம் அது வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஸ்கூல் பஸ்ஸுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பையன் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம்ல. பஸ்ஸு எப்போது நம்ம பில்டிங்க்கு வருதோ அப்போ அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு போகிறதானே வழக்கம். அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா அப்போ நமக்கு வைஃபை ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் எக்ஸாம் வருதோ அப்போல்லாம் அந்த வைஃபை ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி என் பையன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய இது ஆக்டிவிட்டி அது இதுன்னு என்னென்னமோ பார்த்தா ஃபுல்லாக நெட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவான். ஃபுல்லாக கூகுளில் சர்ச் பண்ணி ChatGPT இதிலலாம் ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெரிய பையன் ஆகிட்டால அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஏதாவது ஒரு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா எக்ஸாமுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போன்னு பார்த்து மட்டும் தான் அந்த வைஃபை ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி மற்ற நாளில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஏதாவது ஹாலிடேஸ், மோஸ்ட்லி இந்த ஈத் ஹாலிடேஸு இந்த மாதிரி ஏதாவது ஹாலிடேஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த வைஃபை ஒர்க்கே ஆகாது. வீட்டில் லீவில் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு படம் அன்னைக்குன்னு போட்டு பார்க்கலாம், இல்லை ஏதாவது டிவியில் போட்டு பார்க்கலான்னா ஒன்றுமே முடியாது. சும்மா உட்காந்துக்கிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போ வைஃபை இந்த பில்டிங்கில் ஒர்க்கே ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு தண்ணி அடைச்சிக்கும், கிச்சனில் தண்ணி போகாது, இல்லைனா மேலேருந்து தண்ணி கொட்டும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது சப்போஸ் லீவுனாலே எப்பயோ ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். நான் மோஸ்ட்லி யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? பில்டிங்கில் இருக்க கேர்டேக்கருக்கு ஃபோன் பண்ணுவோமா? இந்த பில்டிங்கில் இருக்க கேர்டேக்கருக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். அவன் நினச்சிருக்கான் இந்த பில்டிங்கே அவன் தான் ஓனர் மாதிரி. நம்ம ஒரு படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த சரத்குமார் படத்தில், ஓனர் கூட உக்காந்துட்டு தான் வேலை செய்வார், நான் படுத்துக்கிட்டே வேலை செய்வேன். அந்த மாதிரி தான் அவனே அவன் கலெக்டர்னு நினச்சிட்டு வேலை செஞ்சிட்ருப்பான். எதுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டான். நேரில் பார்த்து என்னப்பா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்டால் நான் பிஸியாக இருந்தேங்க சார், நான் பிஸியாக இருந்தேன் அப்படிமா. அவனுக்கு எந்த வேலையுமே இல்லை. உட்காந்து வர கம்ப்ளைண்ட்டை அட்டன் பண்ணுறது,
அப்புறம் ரெண்ட் கலெக்ட் பண்ணுறது. இந்த 2 வேலையுமே உருப்படியாகவே செய்ய மாட்டான். இந்த ஜில்லாக்கே அவன் தான் கலெக்டர்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். கீழே வந்து கேர்டேக்கர் உட்காரத்துக்குன்னு எங்கள் பில்டிங்கில் ஒரு இடம் இருக்கும். நம்ம கீழே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கோ எதுக்காக வெளியே போனோம் வச்சுக்கோங்களேன், அந்த கேர்டேக்கர் எப்படி உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன், கால் மேலே கால் போட்டுட்டு அந்த காலையும் வந்து உள்ள சைடு வைக்க மாட்டான். நம்ம எப்போ நடந்து போனால் நம்ம முன்னாடியே பார்க்குற மாதிரி அதில் செருப்பு அப்படி வச்சுட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு, ஓனர் கூட அப்படி உட்கார மாட்டான், அப்படி தான் உட்காந்துருப்பான். அந்த கேர்டேக்கர் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான். கம்ப்ளைண்ட்டுன்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவன் கம்ப்ளைண்ட் அட்டனே பண்ண மாட்டான், அவன் சும்மா தான் இருக்கான். நாங்கள் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்டேக்கருக்கு மேலே பிஆர்ஓன்னு எடுத்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவன் எதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கானே தெரியல இந்த பில்டிங்கில். தேவையில்லாமல் அவனுக்கு வேறு சம்பளத்தை கொடுத்து கால் மேலே கால் போட்டு அவனுக்கு ஒரு ரூமை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அவனுக்கு ஓசியில் வந்து கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, இருக்கிறதுக்கு ரூமு இதெல்லாம் கொடுத்து சும்மாவே வச்சுருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுத்ததே கிடையாது. எப்பா சாமி முடியலடா, எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு, இல்லை என்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நம்ம வேறு இடத்துக்கு போனால் தானே, அதாவது வேறு ஃப்ளாட்டுக்கு போய் வேறு இடத்துல இருந்தால் தானே நமக்கு தெரியும். நம்ம ஊரில் ஒரு 10,000 வாடகை கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறோம். இங்கே வந்து இவ்வளோ வாடகை கொடுத்தும் இவ்வளோ பிரச்சனைகளோடு தான் வாழ வேண்டியிருக்கு. சொல்லப்போனால் அந்த வீட்டை பற்றி பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இதோடு முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இந்த மாதிரி யாராவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம மட்டும்தான் எப்படி இருக்கோமா, நம்மளை மாதிரி நிறைய பேர் வாடகை அதிகமாக கொடுத்து இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.